الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கனிமணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃப்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமா உரை நான் ஆரம்பம் செய்கிறேன்.
இனத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நன்றி என்ற தலைப்பில் சிறிய விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். நன்றி என்று சொன்னால், ஒரு மனிதன் நமக்கு நல்லதை செய்தால், ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்தால், நாம் எதை தேடுகின்றோமோ, நமக்கு எது தேவையாக இருக்கின்றதோ அந்த தேவையை ஒரு மனிதன் நமக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்தால், அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு ஈடாக ஏதாவது ஒரு வார்த்தையாகவோ நன்கொடையாகவோ, வார்த்தை இல்லாமல் வேற ஏதாவது பொருளாகவோ, இந்த மாதிரி அவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், இதற்காக செய்யக்கூடிய சில காரியங்களாக இருக்கட்டும், இதுதான் நாங்கள் நன்றி என்று இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு மனிதன் பண உதவி தேவைப்படும் பொழுது ஒரு மனிதன் எனக்கு பண உதவியை கொடுக்கின்றான். அந்த நேரத்தில் என்னால் அந்த பணத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் நன்றி செலுத்தக்கூடிய அந்த அடிப்படையில் நான் அந்த மனிதனுக்காக துஆ செய்வேன், அந்த மனிதனுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன், அந்த மனிதனுக்காக நான் என்னுடைய உள்ளத்தில் கண்ணியம் இருக்கும், அந்த மனிதனுக்காக நான் தினதோறும் ஏதாவது ஒரு வகையில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். காரணம் என்ன? அந்த மனிதன் எனக்கு மிகவும் அவசியமான தேவையான நிலையில் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இது முஸ்லிம் இல்லாதவர்களும் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் மனிதனின் அடிப்படையில் நன்றியை ஒருபோதும் மறக்க கூடாது என்று உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள். நன்றி மறவாத மனிதனாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மாணவர்களுக்கு, கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பாடம் தான் இது. ஒரு மனிதன் எப்போதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும், நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் நன்றி என்று சொன்னால் அது பலவிதமாக பிரியும், பலவிதமாக மாறும், அதற்கு பலவிதமாக பெயர்களும் பலவிதமாக நன்றி செலுத்தக்கூடிய சில கடமைகள், உரிமைகள் இருக்கின்றது. அது என்ன என்ன என்று சொல்லி சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பார்வையில் பார்ப்போம். முதலாவது, நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமாக தகுதியானவர் இந்த உலகத்திலே, நன்றி அதிகமாக தகுதியானவர் நான் யாருக்கு அதிகமாக நன்றி செய்ய வேண்டும் என்று பட்டியல் எடுத்து போட்டால் முதலிடத்தில் யார் வருவார்கள்? நம்மை படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன். ஏனென்று சொன்னால் அவன் கொடுத்த இந்த அருட்கொடையை நம்மளால் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அருட்கொடை அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு செய்தி எல்லாமே நமக்கு அருட்கொடை தான். எதை பார்த்து இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. இங்கே பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கும், இந்த பள்ளிவாசல் உட்காரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா உற்று கவனித்து பாருங்கள். இந்த பிளைவுடாக இருக்கட்டும், இந்த இரும்பாக இருக்கட்டும், இந்த காற்றாக இருக்கட்டும், பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும், நாங்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், இது ஓடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், இது இருக்கக்கூடிய இந்த வெளிச்சமாக இருக்கட்டும், இது வெளிச்சம் கொடுத்த அந்த சூரியனாக இருக்கட்டும், இந்த பகலாக இருக்கட்டும், இங்கே உட்காரக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், இந்த மாதிரி பலவிதமாக அருட்கொடைகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹுடைய அருட்கொடை. அதனால்தான் அல்லாஹ் அழகாக கூறுகின்றான். சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம், சூரத்துல் நஹல் 16வது அத்தியாயம், நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது. எண்ணிக்கையுடைய எண் முடிந்துவிடும், ஆனால் அல்லாஹுடைய அருட்கொடை முடியாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எவ்வளவு அழகாக கூறுகின்றான் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு இங்காக, ஒரு மையாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், அல்லாஹுடைய அருட்கொடை நீங்கள் எழுத ஆரம்பித்தால், அல்லாஹுடைய அருட்கொடை எழுத எழுத அந்த மை, அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தீர்ந்து விடும். ஆனால் அல்லாஹுடைய அருட்கொடை அவ்வளவு அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சாதாரணமாக இந்த வார்த்தை சொல்லவில்லை. தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த மனிதர்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும், இந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரம் இந்த வசனம் படிக்கும் பொழுது ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனம் 2 முறை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். ஆனால் அடுத்த வார்த்தை அல்லாஹ் எப்படி கூறுகின்றான்? இன்னல் இன்சான். ஆனால் மனிதன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அல்லாஹ் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார். மனிதன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? நன்றி கெட்டவனாக இருக்கின்றான்.
படைத்த இறைவன் நம்மை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றான்? என்னுடைய அடியார்களில் மிகவும் சொற்பமானவர்கள், எண்ணிக்கையில் மிகவும் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். அல்லாஹ் நபிமார்களுடைய அந்த சமுதாயத்தை பற்றி வசனங்கள் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது சூரத்து சபா 34வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனத்தை, அந்த வசனத்தில் வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் மிகவும் சொற்பமானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் மிகவும் குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய கடமையான 5 தொழுகையிலேயே நாம் சரிவரையாக நிறைவேற்றுவதில்லை. எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் மரண நேரத்திலும் சொன்னார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடமையான தொழுகையை சரிவரையாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நன்றியை தெரிவிக்கக்கூடிய சிறந்த அம்சமாக இருக்கக்கூடிய தொழுகை அல்லாஹ் கடமையாக்கின பிறகும் ஜுமாவுடைய தினமாக இருந்தாலும் நாங்கள் இன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த வியாபாரத்திலே மூழ்கி இருக்கின்றோம், இந்த உலகத்திலே மூழ்கி இருக்கின்றோம், இந்த காசு பணத்துக்காக மூழ்கி இருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹுடைய நன்றியை மறந்த அடியானாக நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுவார்கள், அல்லாஹுக்காக நிறைய சதகாக்களை செய்வார்கள், அதிகமாக நோன்பு வைப்பார்கள், அல்லாஹுடைய பாதையில் நிறைய இறைப்பணிகளை செய்யக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அல்லாஹ்விடம் அதிகமாக பயப்படக்கூடியவர்களும் அல்லாஹ்வின் தூதர் தான் இருந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுவக்கூடிய அந்த அந்த தொழுகையை பார்த்து கேட்டார்கள். அது சாதாரண ஒரு நேரமாக கேட்கவில்லை. எதற்காக கேட்டார்கள் என்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது இப்படியே நின்று கொண்டு இருந்தால் நம்மளுடைய கால் வீங்கிவிடும். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய கால் வீங்கும் வரை இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக தொழுது கொண்டே இருந்தார்கள். எந்த தொழுகை? இரவு நேர தொழுகை. இந்த தஹஜ்ஜுத் தொழுகை நமக்கு கடமை அல்ல. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் சிறிது நேரம்தான் தன்னுடைய தூக்கத்திற்காக சிறிது நேரம் உறங்கிவிட்டு அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக பணிபுரிவதற்காக இரவு நேரத்தில் சிறிது நேரம் எழுந்திருச்சு, கடைசி பகுதியில் எழுந்திருச்சு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்காக நன்றி செலுத்த விதமாக இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கால் ரசூலுல்லாஹுடைய உடம்பில் படும். அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி தன்னுடைய கைகளால் அதை நகற்றி விடுவார்கள். அவ்வளவு குறுகிய இடத்திலும் அல்லாஹ்வை மறக்காமல் இருந்தார்கள். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு, 2 ரூம் இருக்குது, கிச்சன் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் தொழுவக்கூடிய நேரம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மிடத்தில் நேரம் இருக்குது என்று கேட்டால் கிடையாது. இப்ப நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கின்றோம். அல்லாஹுவை மறந்த மனிதர்களாக தான், அடியார்களாக தான் நாங்கள் வாழுகின்றோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் தொழுகிறீர்கள்? உங்களுடைய கால் வீங்கும் வரை ஏன் இவ்வளவு நேரம் தொழுகை? அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். சூரத்துல் ஃபத்ஹ் 2வது வசனத்தை படிங்கள். 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் ஒரு வெற்றியை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர். உம்முடைய முன்பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வசனமாகவே இறங்கிவிட்டது, உன்னுடைய முன் பின் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளுக்கு
ஒரு நாளுக்கு 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். நம்மை போல பாவிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை அப்படி என்றால், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய நம்மளுடைய நிலைமை மறுமையில் எப்படி இருக்கும்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, பெரியோர்களே. இந்த உலகத்திற்காக நாங்கள் வரவில்லை. இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் வரவில்லை. இந்த உலகத்தில் காசு பணத்திற்காக, இந்த சொகுசு, இந்த சுகத்துக்காக, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்துக்காக, இந்த பிள்ளைகள் குடும்பத்தோடு வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நாங்கள் வரவில்லை. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை மறந்து இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோமே. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஒருபோதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் ஏன் வரவில்லை? சாதாரண ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்துவிட்டு நன்றி செலுத்தாமல் அப்படியே பின்புறமாக அவன் ஓடிவிட்டால், அவனை பார்க்காமல் பேசாமல் இருந்து விட்டால், நாங்களே சொல்லுகின்றோம், எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், பேசுவதில்லை, பார்ப்பதில்லை. ஒரு காசு கொடுத்தேன், ஒரு உதவி செஞ்சேன், உன்னுடைய கஷ்டத்தை நீக்கினேன், எதுவும் சொல்லாம அப்படியே போயிட்ட அப்படின்னு நம்ம என்ன எவ்வளவு வார்த்தையாக நாங்கள் பேசுவோம். எவ்வளவு கொடுத்த பிறகும் அல்லாஹுக்கு ஒரு நன்றி செலுத்துவதற்காக கடமையான தொழுகை, நஃபில் கூட இல்லை, அதற்கும் வருவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், நாங்கள் உண்மையாகவே அல்லாஹை மறந்து வாழுகின்ற நன்றி கெட்ட மனிதர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை முறையில் எந்த வடிவத்தில் நன்றி செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்துவதற்கு இஸ்லாத்தில் 3 வடிவம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்விடத்தில் தான் வந்திருக்கிறது என்று மனதார ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த அக்கீதா, அந்த ஈமான் இருக்க வேண்டும். இந்த அருட்கொடையை கொடுத்த இறைவன் தான், என்னுடைய ரப்பு தான் என்று நம்ப வேண்டும். இது முதலில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு விதம். எப்படி? காசு சம்பாதிக்கின்றோம். எப்படிப்பா காசு வந்துச்சு? நான் தான் சம்பாதிச்சேன். அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நேரமும் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும். குழந்தை எப்படி வந்துச்சு? திருமணம் பண்ண குழந்தை வந்துருச்சு. அப்படி கிடையாது. அல்லாஹ் இந்த குழந்தை வாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தை அடிக்கடி சொல்ல வேண்டும். நம்மளுடைய அருட்கொடைகள் எல்லாம் கொடுத்த இறைவனை ஒவ்வொரு அருட்கொடையும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்தது என்று மனதார நாங்கள் நம்ப முடியும். இரண்டாவது அம்சம், எப்படி நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? இரண்டாவது வகை, தன்னுடைய நாவால் அதை அடிக்கடி சொல்ல வேண்டும். மனதார ஏற்றுக்கொண்டு நாவால சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதி செய்து அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அடிக்கடி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஹதீஸிலே பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் வந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, உடனடியாக பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுவார்கள். இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஹதீஸிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லாஹ்வின் தூதர் சஜ்தத்து ஷுக்ர் என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ள சஜ்தாவை செய்வார்கள் அல்லாஹுக்காக. எதற்காக? அல்லாஹிற்காக. ஒரு மகிழ்ச்சியான தருணம், பிள்ளை பிறந்தது, எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம். ஆனால் என்ன செய்யறோம்? அந்த நேரத்தில் ஹுராஃபாத்துகளும் ஹராமுகளும் இந்த நேரத்தில் எப்படி செய்யலாம் என்று உலகத்திலே மூழ்கின்றோம். கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு சஜ்தா செய்ய முடியவில்லை. நமக்கு காசு வந்துருச்சு, இன்னைக்கு வீடை கட்டுறோம், இன்னைக்கு பள்ளிவாசல் இவ்வளவு காசு கொடுக்கிறோம், பெருமையா பேசுறோம், இன்னைக்கு வண்டியில போறோம், கார் இருக்குதுன்னு பெருசா பேசுறோம். ஆனால் கொடுத்த இறைவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அடிக்கடி நம்மளுடைய நாவில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கொடுத்த பொருள் நமக்கு ஞாபகம் இருக்கு, கொடுத்த இறைவனை மறந்து விட்டோம். இதுதான் முஸ்லிம்களுடைய நிலைமை இன்று மாறிவிட்டது. அப்ப நாம் நம்மளுடைய நாவில் அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதே போல ஹதீஸிலே பாருங்கள், ரசூலுல்லாஹுக்கு சந்தோஷமான தருணமாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். கஷ்டமான நேரமாக இருந்தாலும் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால்.
எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைமையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைமையாக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு கடந்த வருடம் அல்லது சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பதிவை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கடை முழுமையாக எரிந்து விட்டது. முழுமையாக அவருடைய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடை முழுமையாக எரிந்து விட்டது. எல்லாம் காலி, நஷ்டமே நஷ்டம்தான். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு அந்த செய்தி வந்து சேருது. உடனடியாக அந்த மனிதன் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த இடத்திலே சஜ்தா செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார். மக்களுக்கு ஆச்சரியம். இப்ப சமீபமா நம்மளுடைய வாழக்கூடிய காலத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது, நடக்கக்கூடிய சம்பவம் தான் இது. அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சஜ்தாவை செய்து அல்லாஹ்வை புகழ்ந்துகின்றான். காரணம் என்ன கேட்ட பொழுது, அல்லாஹ் அந்த இடத்தில் என்ன வைக்காம வெறும் கடையை தான் நிறுச்சான், என்ன பாதுகாத்தானே, அதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு உணர்வு எப்ப வரும்? இந்த ஒரு ஆசை எப்ப வரும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்ற அந்த ஒரு நினைவு எப்ப வரும்? அல்லாஹ்வை பற்றி யோசிக் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இருந்தால் தான் வரும். உலகத்துக்காக வாழக்கூடிய மனிதனாக இருந்தால் ஐயோயோ ஒரு கடை போச்சை என்று மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் அழுது கொண்டு இருப்பார். அவனுக்கு தெரியும், எந்த இறைவன் இதை கொடுத்தானோ அதே இறைவன் எனக்கு மறுபடியும் கொடுப்பார். அப்ப அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நாங்களுடைய நாவில் ஒவ்வொரு நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரி நன்றி உரை சொல்லக்கூடிய இந்த நன்றி சம்பந்தமாக தலைப்பில் பேசும் பொழுது ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக நான் எல்லா மேடையிலும் பேசுவேன், எல்லா நேரங்களிலும் பேசுவேன். என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர்களிடம் தர்சு கொடுத்துட்டு இருக்காங்க, கல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க? மதீனா யூனிவர்சிட்டி, ஆரம்ப காலகட்டம், சவுதி அரேபியால. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு தர்சு கொடுக்கும் பொழுது ஒரு மாணவர் அங்கிருந்து ஓடி வரார். உஸ்தாதே, ஆசிரியரே, உங்களுடைய பிள்ளைக்கு கார் ஆக்சிடென்ட், உங்களுடைய பிள்ளை காயமாக இருக்கிறார், காயம் அடைஞ்சிருக்கிறார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. யாரு? ஒரு மாணவர் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞர்களில் ஒன்று. ஹதீஸ் துறையில் இன்று நாங்கள் ஸஹீஹ் தஈஃப் என்று பார்க்கக்கூடிய ஒரு பிரிவு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தியாகம் தான். ஹதீஸுக்காகவே 7-8 நாடுகள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய லைப்ரரியை முழுமையாக மனனம் செய்திருக்கிறார்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய பிள்ளை காயமடைந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த செய்தியை கேட்டவுடன் அவரும் அதே வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்கிறார். எல்லா மாணவர்களுக்கும் அதிர்ச்சி. அவர்கள் கல்வி கற்றக்கூடியவர்கள். இந்த விஷயம் ஏன் அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹ், இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லியிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இதற்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் அந்த மாணவர்கள் கேட்டார்கள், என்ன விஷயம்? இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளை கார் ஆக்சிடென்ட்ல காயமாக தான் இருக்கின்றான், ஆனால் உயிரோடு இருக்கின்றானே, அதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை வலியுறுத்தி சொன்னார்கள். இப்ப காரணம் என்ன இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்வதற்கு என்றால், நம்மளுடைய நாவில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். நாங்கள் ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு யாருடைய பேர்ல அவனால இப்படி ஆச்சு இவனால இப்படி ஆச்சு என்று நம்மளுடைய ஈமானை பலகீனப்படுத்தாமல் நம்பிக்கையை பலப்படுத்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் ஒவ்வொரு நேரமும் சொல்ல வேண்டும். உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் சரி நம்மளுடைய ஈமானை இழக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அதுதான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்துல காசு சம்பாதிப்பது நம்மளுடைய சொர்க்கத்தில் போய் சேர்க்குமா என்று கேட்டால் ஈமான் இருந்தால்தான் அது நமக்கு பயனளிக்கும். அப்ப மூன்றாவது விதம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? கண் பார்வை கொடுத்திருக்கிறான், கால் கையை கொடுத்திருக்கிறான். நீங்க மாற்று திறனாளியை பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு
அந்த அந்த ஹோம்ல போய் பாருங்க, அந்த ஹாஸ்டல்ல போய் பாருங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் பெற்றோர்களை பார்க்க முடியாமல் தவிக்கின்றார்கள். எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் தன்னுடைய கையால் சாப்பிட முடியாமல் கை இல்லாமல் இருக்கின்றார்கள். உடம்பெல்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு இடத்தை நோக்கி செல்வதற்காக கால் இல்லாமல் இருக்கின்றார்கள். எல்லாம் இருந்தும் நோயாக படுக்கையில் இருக்கின்றார்கள். இதெல்லாம் தாண்டி விட்டு அல்லாஹ் நமக்கு உயிரையும் மூச்சையும் எல்லாம் ஆரோக்கியமாக கொடுத்ததற்கு நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துவதுதான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும். அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த கையை நாங்கள் எந்த இடத்தில் செலவு செய்கின்றோம், பயன்படுத்துகின்றோம்? நாங்கள் இதை ஹராமான விஷயத்திலே பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹை மறந்து வாழுகின்ற, அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக தான் இருக்கின்றோம். நம்மளுடைய நாவை சரியாக பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்ப வேணாலும் இந்த மாதிரி நன்றி கெட்டவர்கள், நம்மை போல் நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் சபிச்சு தண்டிச்சு, இவர்களுக்கு எப்படி தெரியுமா அல்லாஹ் தண்டனை கொடுப்பான்? திடீர் மரணம் கொடுப்பான். இதுதான் மிக மோசமான நிலை. மரணம் என்பது சாதாரணமாக தான், ஆனால் திடீர் மரணம் மிகவும் மோசமான மரணம். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நேரம் பாதுகாப்பு கேட்கும் பொழுது திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படி தெரியுமா? திடீர் மரணத்தில் தான் தௌபா செய்யக்கூடிய வாக்கியமே கிடைக்காது. ஒரு மனிதன் படுக்கையில் இருக்கும் பொழுது, நோயாளியா இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்தினால நான் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்து விடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு வரலாம். ஒரு ஆப்ஷன் அவன் வச்சிருப்பான் லாஸ்ட்ல. ஆனால் ரோடுல போயிட்டு இருக்கும், ஏதோ ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கும், வீட்டுல போகணும், சாப்பிடணும், மணியை பார்க்கணும், திடீர்னு குறுக்க ஒரு லாரி, ஒரு கார், ஏதோ ஒரு சிந்தனையில ஏதோ ஒரு நமக்கு ஆயிடுச்சு. இதான திடீர் மரணம். அப்ப இந்த மாதிரி மரணம் அல்லாஹ் நமக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரமும் நாங்கள் அல்லாஹை நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்தக்கூடிய அடியாராக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த பிள்ளைகள், இன்னைக்கு இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கின்றோம்? சரியாக வளர்க்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. பிள்ளைகள் தானாக தான் வளர்கின்றது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிள்ளைகளை வளர்ப்பது என்னுடைய பொறுப்பு. பிள்ளைகளை வளர்ப்பது நம்மளுடைய பொறுப்பல்ல. பிள்ளைகளுக்கு சரியான தர்பியாவுடைய வளர்ப்பு கொடுப்பதுதான் நம்மளுடைய பொறுப்பு. பிள்ளைகள் தானாக வளர்வார்கள். அல்லாஹ் அவர்களை வளர்த்து விடுவான். அவர்களுக்கு சரியான தர்பியாவை கொடுப்பதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அவர்களுக்கு வெறும் உணவும் ஆடையும் கொடுப்பது நம்மளுடைய பொறுப்பல்ல. எது ஹலால் எது ஹராம், இஸ்லாமிய அடிப்படை கல்வி அவர் கற்றுக்கொள்வது, இதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அப்ப இதை நாம சொல்லிக் கொடுக்கிறோமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு? என்ன என்று சொன்னால் பிள்ளையும் ஒரு அருட்கொடைதான். இன்னைக்கு எத்தனை தம்பதிகள், எத்தனை திருமணமான கணவன் மனைவிகள் பிள்ளை இல்லாமல் துடிச்சு கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு சாதாரணமாக கொடுத்து விட்டான், எண்ணமே இல்லை, ஆனால் பிள்ளை வந்து விட்டது அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்று கேட்டால் இல்லை. நம்மில் பல பேர் இந்த அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்துவதில்லை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில்லை. சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹை மறந்து அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக தான் வாழுகின்றோம். இப்படிப்பட்டவராக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கவனமாக கேளுங்கள். சூரத்து தகாசுர் அல்லாஹ் கூறுகின்றான், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைவரிடமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா அருட்கொடைகளை பற்றி விசாரிப்பான். உனக்கு கண்ணு கொடுத்த, எந்த இடத்துல நீ பார்த்த, எங்க பார்த்த, யாரை பார்த்த, எப்படி பார்த்த, ஹலாலான பார்வையா ஹராமான பார்வையா? உனக்கு கையை கொடுத்த, எந்த இடத்துல நீ என்ன செஞ்ச? உனக்கு காலை கொடுத்த, பள்ளிவாசலுக்கு போகாம ஹராமான இடத்துக்கு ஏன் போன? எல்லாம் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் விசாரிப்பான். நம்ம நினைப்போம் இங்க மனிதன்ட்ட பதில் சொல்ற மாதிரி அங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி தப்பிக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நாம பேசவே முடியாது. அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம்.
இன்றைய தினத்தில் அவர்களுடைய நாவில் நாங்கள் போட்டு போடு விடுவோம். நாவு தானே பேசும், இன்னைக்கு நாவே பேசாது. இந்த மறுமை நாள் செஞ்ச உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும், இந்தந்த பாவங்கள் செஞ்ச அப்படி. நம்ம பேச முடியாது, நம்மளுடைய உறுப்புகள் பேசும். இந்த அடியான் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செய்தான், இதை மறுக்கவும் முடியாது. நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் நம்முடைய பாவங்களும் நன்மைகளும் அல்லாஹ் போட்டு விடுவான், நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் காட்டுவான். இதெல்லாம் நீ செஞ்ச நன்மை, இதெல்லாம் நீ செஞ்ச தீமை என்று. சூரத்துல் கஹ்ஃபிலே வருகின்றது, மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்பான், இந்த சின்ன சின்ன அமல் கூட நன்மை தீமையில எழுதப்படுமா அப்படின்னு ஒரு மனிதனுக்கு சந்தேகம் அளவுக்கு எல்லா விஷயமும் அந்த அவனுடைய நன்மை தீமைகள் எழுதப்படும். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பார், உனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய அருட்கொடை அல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை பற்றி எத்தனை பேருக்கு நீ சொன்ன? கேட்பானா மாட்டானா? இந்த உலகத்துல சொல்லிக்கலாம், அது ஏன் கடமையா, அதான் இமாம் இருக்கார்ல, அதான் ஆலிம் இருக்கார்ல, அதான் மதரசா இருக்காங்கல்ல அப்படின்னு மற்றவர்கள் மீது பழி சுமத்தலாம். அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான், உன்னுடைய அண்டை வீட்டுக்காரரில் உன்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லிம் இல்லாத நபர் இருந்தான், அவனுக்கு எத்தனை முறை இந்த சூரத்துல் இக்லாஸை சொல்லி கொடுத்த, அல்லாஹை பற்றி அறிமுகம் செஞ்ச, குர்ஆனை கொடுத்து இதை படிங்க அப்படின்னு புரிய வச்ச, அல்லாஹ் கேட்பானா மாட்டான்? நம்மளுடைய உறவினர்கள் எத்தனை பேர் ஷிர்க் பித்அத்தில் இருக்காங்க, அல்லாஹை மறந்து அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருக்காங்க. எத்தனை முறை இந்த இஸ்லாமிய அருட்கொடை பெற்றவர்களுக்கு சொல்லி புரிய வச்சிருவோம், அல்லாஹ் கேட்பான். அப்ப நாம் அந்த நேரத்தில் தப்பித்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை பிடித்து அல்லாஹை மறந்து வாழக்கூடிய, அல்லாஹை மறுத்து வாழக்கூடிய, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொன்னால், இந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் நம்மை நரகத்தில் போட்டு விட்டால் என்ன ஆகும்? சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். நமக்கே தெரியும் நாம் ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அல்லாஹை நன்றி செலுத்தக்கூடிய விதமாக தான் இந்த எல்லா நன்மைகளும் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய பேச்சை சரியாக நாங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் தான். பள்ளிவாசலை கட்டிட்டோம் அதனால அப்படி இருக்கணும் இல்லை, பள்ளிவாசலை தொழுவணும். காசு இருக்குது, காசு இருக்கிறதுனால எதை வேணாலும் கட்டலாம் இல்லை, அல்லாஹுக்காக பள்ளிவாசலை, குர்ஆனை, மதரசாவை இந்த மாதிரி கட்டுறது. அல்லது என்னால எது வேணாலும் செய்ய முடியும், அதனால ஹராமான விஷயங்களை செய்யலாம். அல்லாஹுக்காக காது இருக்குது, கண் இருக்குது, எல்லாம் அல்லாஹ் சொன்ன அடிப்படை இருந்தால்தான் நன்மை. இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய நன்றி கெட்ட அடியானாக நாங்கள் இருக்கின்றோம். இன்னைக்கு காது இருக்கிறதுனால எது வேணாலும் கேட்கலாம் என்று நம்மளுடைய ஒரு திமிர்ல நாம் இருக்கின்றோம். பாவத்தை கேட்டு, ஒரு பாட்டை கேட்டு, ஒரு ஹராமை கேட்டு, யாரும் தடுப்பதற்கு இல்லை என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்றோம். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், காது திறமை இல்லாத எத்தனை நபர்கள் இருந்தார்கள், காது செவிப்புள்ளன் அந்த அருட்கொடையை கொடுத்தேன், குர்ஆனை விட்டுட்டு என்னென்னப்பா கேட்ட நீ, என்ன சொல்லுவோம் நாம பதில்? ஆக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த விதமாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த நற்செய்தியையும் கேளுங்கள். லஇன் ஷக்கர்தும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட்டால், சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லஇன் ஷக்கர்தும், அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக அதிகப்படுத்துவார். அல்லாஹுடைய வார்த்தை மாறாது, அது உண்மையான வார்த்தை. ஆனால் அல்லாஹ் ஒரு வார்த்தை அழுத்தம் கொடுத்து நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் எனக்கு அதிகமாக கொடுப்பான். நான் அல்லாஹுடைய பாதையில் இந்த காசை சரியான இடத்தில் செலவு செய்தால் அல்லாஹ் எனக்கு அதிகமாக கொடுப்பான். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியோடு அல்லாஹுடைய ஒரு எச்சரிக்கையும் அந்த வசனத்தில் இருக்கின்றது. ஒல இன் கஃபர்தும், அப்படி என்னை மறந்து நன்றி கெட்டவனாக இருந்தால், அல்லாஹ் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றான்? நான் உங்களை தண்டிப்பேன், நரகத்துல போடுவேன்லாம் சொல்லல. ஒரே வார்த்தை, இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக மோசமாக கடுமையாக இருக்கும், அவ்வளவுதான். என்ன செய்வன் அல்லாஹ் சொல்லல, நான் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கோங்க. இன்ன அதாபி, என்னுடைய வேதனை மிக கடுமையானது, லஷதீத்.
இந்த உலகத்துக்காக வாழாமல் மறுமைக்காக அல்லாஹுக்காக வாழக்கூடிய, இந்த மார்க்கத்துக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லீமாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெறும் படைத்த இறைவனுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு ஹதீஸில் கூறுகின்றார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ் லம் யஷ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த மாட்டான். அப்ப நாங்கள் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், படைத்த இறைவனுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியானாக அல்லாஹ் எங்களை மாற்றுவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.